ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையாக சமைக்கிறோம், செமையாக சாப்பிட்றோம். இன்னைக்கு தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கத்திரிக்காய் கொஸ்து. இது கோயம்புத்தூர் சைடில் கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, புளி, தக்காளி சேர்த்து குறைந்த நிமிடத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிபி இருந்தால் போதுங்க, நீங்கள் எப்போது வழக்கத்தை விட 4-5 இட்லி அதிகமாக சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி பொடியாக நறுக்கின கத்திரிக்காய் சேர்த்துக்கங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. தேவைக்கேற்ப உப்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி ரொம்ப சேர்த்த வேண்டாம், இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தனா போதும். எடுத்திருக்கிற இந்த அளவுகள் 3 to 4 நபர்களுக்கு சரியா இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு இதை நம்ம 3 விசில் விட்டுறலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு குக்கர் விசில் அடங்குற வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பிரஷர் குக்கரோட மூடி திறந்து பார்க்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இது ஒரு பருப்பு மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இந்த அளவு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 காய்ந்த மிளகாய். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் இதுல சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு அளவு பார்த்துக்கங்க, பத்தலைன்னா சேர்த்திக்கங்க. பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலைய இதுல சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க.